ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஓணம் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆசிரியர் தினம் கூட. ஸோ எல்லாருக்கும், அதாவது ஆசிரியராக இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து மற்றவங்க கற்றுக்கிற போது அந்த கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி ஆசிரியர் தினம். ஓகே, சரி. அதாவது இன்னைக்கு காலைல வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுந்திரிச்சிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது போன வாரம் வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை மூணும் மீதி பேலன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி சட்னி அரைச்சாச்சு. அது ஒரு தாளிச்சிட்டு பழைய நேற்று நைட்டு வச்ச சாம்பார் இருக்குது, அதோட இட்லி ஊற்றியாச்சு. ஸோ காலைல டிஃபன் இதுதான். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் தயிர் ஆல்ரெடி போட்டு கலந்து வச்சுருக்கிறேன் மதியம் லஞ்சுக்கு. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் கலந்து வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த புளிப்பு சுவை அதிகமாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் ஈக்குவல் ரேஷியோவில் பாலும் தயிரும் கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சிலாம் போட்டு தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை. கொஞ்சம் எண்ணெய் விட்டு பூண்டு தட்டி போட்டு தாளித்து விட்டு கொஞ்சோண்டு ஒரு பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ் அதை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி விட்டு இந்த வெண்டைக்காவை பொடுசாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, சால்ட்டு இது மூணையும் போட்டு நல்லா அந்த கொஞ்சம் ஆயிலே ஃப்ரை பண்ணணும். தண்ணிலாம் விடக்கூடாது. வேணுமா கொஞ்சம் தயிர் வேணுமா போட்டுக்கலாம். ஸோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை தயார். ஸோ காலைல டிஃபன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், வெண்டைக்காய் ஃப்ரை. அவ்வளோதான். டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா 100 நாள் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கு இந்த வேலையை வந்து சும்மா இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகிறனால எங்கள் அம்மா ஆரம்பத்துலேருந்து 100 நாள் வேலைன்னு வந்ததுலேருந்தே போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த இயர் வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட போகவே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க. ஸோ இன்னும் ஒரு நாள் கூட செய்யலை. அதனால் சரி ஓகே நீ வேலை வந்தால் கிளம்பிடுமா அப்படின்ட்டேன். ஸோ அவங்களும் நேம் கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சு லாக் பண்ண பாருங்கள். தயிர் சாதம் நிறையா இருந்தனால பிதுங்கிருச்சு. ஸோ அதனால் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் அவங்களுக்கு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது எங்கள் அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவருக்கும் காலைல டிஃபன், மதியம் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவும் பார்த்துட்டிங்கன்னா கிளம்பிட்டார். அவருக்கு வந்து 8:20க்கெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பஸ்ஸு. ஸோ கிளம்பிட்டாங்க. எங்கள் அம்மாவும் 8:30 போல் அவங்களுக்கும் இது வேலை ஸ்டார்ட் ஆகிடுமா, ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. அப்படியே எங்கள் செடியில் ரோஸ் இருந்ததாக எங்கள் அம்மாவுக்கு பறித்து வச்சு விட்டேன். அப்புறம் வச்சுட்டு அவங்களும் பார்த்துட்டிங்கன்னா போஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக நான் மட்டும்தான் இருக்கேன்னா. நான் காலையிலே எல்லா வேலையும் சாப்பாடு வேலை முடிஞ்சிடுச்சுனாலே வேறு என்ன வேலை இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அப்படியே 1 by 1 செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வீடெல்லாம் கூட்டி விட்டு இன்றைக்கி சந்தைக்கு போகிறேன். நான் வெள்ளிக்கிழமை இல்லையா? ஸோ மார்னிங் சந்தைக்கு போகிறேன். ஸோ அதனால் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து பழைய இதெல்லாம் வந்து எல்லாம் காலி பண்ணியாச்சு. அதனால் அந்த பாக்ஸை விலைக்கு வச்சுட்டு கமுத்து வச்சுட்டு போனோம்னா மறுபடியும் சந்தையில் வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு சந்தைக்கு கிளம்பிட்டேன். தோ மார்னிங் சந்தை ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், நிறையா டைம் காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே தான் வந்திருக்கேன். வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா வெங்காயம் தான் வாங்கணும். ஏன்னா தக்காளிலாம் வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க நசுங்கி போயிடும் அடியில். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா தாங்கக்கூடிய காய்களாக பார்த்து வெங்காயம்லாம் வாங்கி போட்டுட்டு அப்படியே 1 by 1 அப்படியே விசாரிச்சுட்டே போவோம். எது ஓகே அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அப்படியே வாங்க வேண்டியதான். இல்லைன்னா ஒரு எண்டு வரையில் அந்த லாஸ்ட் வரையில் போயிட்டு ரிட்டன் வந்து கூட ரேட்டு எப்படி இருக்குது என்னன்னு எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம். பெருசாக ரேட் இருக்காதுங்க. ஒரு 10 ரூபா, 20 ரூபா. ஒவ்வொரு பிளேட்டும் 10 ரூபா, 20 ரூபா. ஒரு 1/4 kg கிட்டே இருக்கும். அது வந்து 10 ரூபா, 20 ரூபான்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ அது மாதிரி பிளேட் கணக்காக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்கிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்துட்டிங்கன்னா பொறுக்கி தான் எடுக்கணும். ஏன்னா நல்லா தாங்கணும் இல்லையா ஒரு 1 வீக்கு. இடையில வருவாங்க ஊருக்குள்ளார, இருந்தாலும் நான் வாங்கிக்குவேன் இங்கேயே மொத்தமாக. ஸோ அதை வாங்கிட்டு அப்புறம் இந்த 3 வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் சொன்னாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்புறம் 1 kg போல் பூண்டு. நான் எப்பொழுதுமே உதிரி பூண்டு தான் வாங்குவேன். அதுவும் ரெகுலராக அவர்கிட்ட தான் வாங்குவேன்னா. ஸோ அவர்கிட்ட அப்படியே வாங்கிட்டு பக்கத்துலேயே சமோசா போட்டாங்க. ஆனால் நான் சமோசா காலங்காட்டி ஆயில் ஐட்டம் இல்லையா, சரி வேணாம் வாங்க வேணான்ட்டு எப்போதுமே வாங்க மாட்டேன், ரொம்ப ரேராக தான் வாங்குவேன். அப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.